நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது வரைக்கும் எதுவுமே சரியாகலங்க. எல்லாம் இன்னும் மோசமாயிட்டே தான் இருக்கு. நமக்கு நடுவுல 4 செவத்துக்குள்ள என்ன நடக்குது என்ன நடக்கல இத பத்தி மொத்த குடும்பத்தை முன்னாடியே வச்சு என்ன அவமானப்படுத்தின மாதிரி பேசினது ரொம்ப தப்புங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு எனக்கு எதிராக இந்த வீட்டுல எல்லாரும் பேசுவாங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் முன்னாடியும் நான் எந்த தப்பு பண்ணலன்னு ஆதாரத்தை நான் தேடுவேன்? இனி என்னால முடியாதுங்க. என்கிட்ட உண்மையிலேயே அவ்வளவு சக்தி கிடையாது. இந்த நிலைமையில என்னால இந்த வீட்டுல சந்தோஷமாவே இருக்க முடியாது. ஒருவேளை நான் அன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னப்போ நீங்க என்ன தடுக்கலன்னா அன்னைக்கே நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருந்திருப்போம். இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் நிம்மதியா இருந்திருப்பாங்க. யாருக்கும் எந்த கஷ்டமும் இருந்திருக்காதுங்க. இந்த குடும்பமும் அமைதி இல்லாம இருந்திருக்காது. சந்தியானி, அது துவைக்க வேண்டிய சூர்யாயோட துணி இருந்தா கொடுங்க. இருக்க ஸ்டோரி, நான் எடுத்து கொடுக்குறேன். இந்தா எடுத்துட்டு போ. சாவி, உனக்காக நிறைய கொக்கலேட் போட்டு பால் கொண்டு வந்திருக்கேன். டக்குன்னு எடுத்து குடிச்சிரு, சூடா இருக்கு. படிச்சுட்டே இருந்தா மட்டும் போதாது, இப்படி குடிச்சிட்டே இருக்கணும். அப்பதான் நல்லா படிச்சு உன்னால நிறைய மார்க் எடுக்க முடியும். ஆமா, போன முறை எவ்வளவு மார்க் வந்தது? அண்ணி, நான் ஒழுங்கா இங்க படிக்கணும்டா. அந்த திலீப் என்ன தொந்தரவு பண்ணாம இருக்கணும். இங்க பாருங்க, அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல. இரு, நீ தேவதைங்களுக்கே ராணி. ஆமா, இப்பெல்லாம் முகத்துல என்ன பூசுற? உன் முகத்தோட நேரம் அப்படியே பால் மாதிரி இருக்கு. ஏதோ நல்ல சோப் போடுறேன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு பேச்சு மாத்தாதீங்க, புரியுதா? நான் ஒன்னும் பேச்ச மாத்தலமா. அந்த திலீப் சீக்கிரம் உன் வாழ்க்கை விட்டு போயிடுவான். அதுக்காக நீ எனக்கு நீ சின்ன உதவி செஞ்சா போதும். ரொம்ப சின்ன உதவிதான். உதவியா? என்ன உதவி? அண்ணி, நீங்க எப்பவும் ஏழை குடும்பமாவே. இரு, நான் சொல்ல வரத கேளுவா. அண்ணி, உங்களுக்கு என்ன பைத்தியமா? மூளை குழம்பிடுச்சா என்ன?
தயவு செஞ்சு பொறுமையா பேச. நான் ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. இங்க பாரு, அந்த திலீப் இருக்கான்ல, இப்படி எல்லாம் பண்ணாதான் உன் வாழ்க்கைய விட்டு போவான். ஆனா அவன் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி உன் அம்மாக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா உங்க அம்மா என்ன அடிச்சு என் பிறந்த வீட்டுக்கு விரட்டிடுவாங்க. ஆனா உன் நிலைமை என்னன்னு யோசி. இதுதான் பிறந்த வீடு, இது உன்னோட ரூம், ரொம்ப சின்ன ரூம். உங்க அம்மா உன்னை அடிக்க வரும்போது நீ எங்கன்னு ஓடுவா? அத்தையோட கோவம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. பெரியவருக்கு 15 நாள்ல கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா உன் விஷயத்துல உன் முடிய புடிச்சு இழுத்து அடிச்சு கிடைக்கிற ஏதோ ஒரு பையனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. நீயே யோசிச்சுக்க. நான் உனக்கு உதவி பண்ணணும் தான் வந்த. அனி, அம்மா அம்மா நீங்க சொல்றபடி பண்ணுவாங்களா? கல்யாணம் பண்ணிடுவாங்களா? அப்ப சரி, நீங்க சொல்றபடியே நம்ம பண்ணலாம் அனி. அப்படின்னா அவனுக்கு உடனே போன் பண்றேன். 11 மணிக்கு சந்திக்கலாம். உண்மையிலேயே நீ தேவதைகளுக்கு ராணிதான். இவங்க சொல்ற பேச்சு கேட்ட எங்கேயாவது மாட்டிக்கிட்டேன்னா அவ்வளவுதான். அம்மாக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது, அதுக்கப்புறம் கதை கந்தல். என்னாச்சுங்க? அதுவா, அது இங்கிலீஷ்காரங்க பண்ற பயிற்சி. இதெல்லாம் சொன்னாலும் உனக்கு புரியாது. என்ன இங்கிலீஷ்காரங்க பயிற்சியா? என்னங்க வளர்றீங்க? எதுவா இருந்தாலும் ஒழுங்கா சொல்ல மாட்டீங்களா? வயிறு சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது தானே? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்படி எல்லாம் செய்யறது ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்படியே மூச்சை இழுத்து விட்டா வயித்துல உள்ள கோளாறுலாம் உடனே சரியாயிடும். ஒரு நாள் கூட உங்க வயித்துக்கு லீவு கொடுக்க முடியாதுல்ல? பாருங்க, உங்க வயிறை நல்லா பாருங்க. 20 பீடா, 2 கிலோ பக்கோடா, 1/2 லிட்டர் டீ, அப்புறம் கண்டிப்பா 4-5 சமோசாவது சாப்பிட்டுருப்பீங்க. இது உங்க வயித்துக்கு லீவ் கொடுங்க. அப்பதான் உங்க வயித்துல நடக்கிற போராட்டம் எல்லாம் உடனே நிக்கும்னு தோணுது. எப்ப பார்த்தாலும் ஏன் என் வயித்தை பார்த்து இப்படி கண் வைக்கிற? இரு உன் மாமியார்ட்ட சொல்றேன். அவங்களே உன்னை அடக்குவாங்க பாரு. மத்தபடி கடவுள் வந்தா கூட உன்னோட பேசி ஜெயிக்க முடியாது. வழி விடு. அப்பா, வீட்டு கொலையில சுத்தமா தண்ணியே வரல, அதனால வெளியில தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குடும்பம் வேறயா? அவ்வளவுதான். வயித்துல கோளாறு, 2 நாளைக்கு எதுவுமே சாப்பிட முடியாது. அரிசி எப்படி சாப்பிடாதன்னு சொல்லிருக்கேல, வை கீழே வை. இல்லன்னா நீயும் உங்க அப்பா மாதிரி வீட்டுக்கும் பாத்ரூமுக்கும் சுத்திட்டு இருக்க வேண்டியதுதான். அதோ வேலை முடிஞ்சிருச்சு போல இருக்கு, ஓடி வராரு. அம்மா சந்தியா, எனக்கு நீ போய் கொஞ்சம் சுட சுட டீ போட்டு கொண்டு வாமா. அப்புறம் அதுல கொஞ்சம் இஞ்சியும் போட்டு எடுத்துட்டு வாமா, கொஞ்சம் சீக்கிரமா. சரிங்க மாமா. நெல்லு, நீ இப்ப எங்க போற? அத்தை, டீ போடலான்னு போறேன். அந்த டீல கொஞ்சம் இஞ்சியும் தட்டி போடு. என்ன அப்படி பாக்குற? போ. இவர் திருந்தவே மாட்டாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாத்து. சரோஜா, சரோஜா, அந்த பையன் 100க்கு 100 அடிச்சிருக்காமா. புரியலையே. ஐயோ, அது வந்து நம்ம சச்சின் இருக்கான்ல, அவன் 100 முறை 100 ரன் அடிச்சிட்டான். ஐயோ அப்பா, இது ரொம்ப பழைய செய்தி. நீங்க பழைய பேப்பரை வச்சு படிச்சிட்டு இருக்கீங்க. பழைய பேப்பர் கடைக்காரனுக்கும் இவருக்கும் புதுசா நட்பு ஏற்பட்டிருக்கு. அவன் கடைக்கு இவர் போகும்போதெல்லாம் இவர் படிக்கிறதுக்காக நிறைய பழைய பேப்பர் எல்லாம் கொடுத்து அனுப்புறான். தப்பெல்லாம் என் பேர்ல தான். ஒன்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட வந்து இதை சொன்னேன் பாரு. அப்புறம் அம்மா, அது வந்து இன்னைக்கு வெறும் சாதம் மட்டும் தானே பண்றீங்க? எனக்கு கொஞ்சம் மோர் குழம்பு பண்ணி தாங்க. உங்க கையால செய்யறது ரொம்ப ருசியா இருக்கும். நீங்களே செய்யுங்கம்மா, சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு.
சரி சரி, நான் செஞ்சு தரேன். மோர் குழம்பு செய்யணும்னா நிறைய தயிர் தேவைப்படும். முதல்ல பால்ல தயிர் ஊத்தி வைக்கணும். மோர் குழம்புல மோர் மிளகாவை வறுத்து போட்டீங்கன்னா சரி சரி. ஆமா, அப்புறம் அது கூட சாப்பிடறதுக்கு உருளைக்கிழங்கு வேண்டாம், எனக்கு இதுவே போதும். அத்த, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம 2 பேரோட மனசும் வர வர ரொம்ப ஒத்து போகுது அத்த. அப்படியா? ஆமாங்க அத்த. தெரியுமா, நீங்க மோர் குழம்பு செய்ய போறீங்கன்னு எனக்கு நேத்து ராத்திரியே தெரியும். ஆமாங்க அத்த. அதனாலதான் ராத்திரியே நான் பால்ல தயிரை ஊத்தி வச்சிட்டேன். இப்ப மோர் குழம்பு செய்யறதுக்கு எல்லாமே தயாரா இருக்கு அத்த. அண்ணா அத்தை, நானே பால்ல தயிரை ஊத்திட்டேன் அத்தை. மதியானத்துக்குள்ள தயிர் ஆயிடும்னு நினைச்சேன். அப்படின்னா இருக்கிற பால 2 பேருமே தயிர் ஊத்திட்டீங்களா? உங்க 2 பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? இந்த வீடு மொத்தமும் எரிஞ்சு சாம்பல் ஆனாலும் சரி, நீங்க 2 பேருமே திருந்தவே மாட்டீங்க. 2 பேரும் எதுக்காக பால்ல தயிரை ஊத்தி வச்சீங்க? தயிர் கொஞ்சம் அதிகமா இருந்தா இருந்துட்டு போகுது. அதுல சர்க்கரையை போட்டு நல்லா இனிப்பு தயார் பண்ணிடு. ஏன் சொல்ல மாட்டீங்க? நம்ம மோகனனை பால்கார பொண்ணைய கல்யாணம் பண்ணிருக்கான், பால் ஃப்ரீயா கிடைக்கிறதுக்கு. ஆமாங்க அத்த, நீங்க சொல்றது சரிதான். மோகனுக்கு ஒரு கால் கட்டி போடுறது ரொம்ப நல்லது. இப்ப நீ என்ன சொன்ன? பேசாம இரு. அத்த, வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் பேசுறத கேட்டு நான் பண்றத பார்த்து என்ன மனசார பாராட்டுவீங்களா அத்த? கண்டிப்பா நான் பாராட்டுவேன். போய் பக்கத்துல ஒரு பெரிய பங்களா இருக்குல்ல, அதுக்கு பின்னால இருக்கிற கிணத்துல குதிச்சிடு. அப்புறம் பாரு, நீ செத்ததுக்கு அப்புறம் உன்னை எப்படி பாராட்டுறேன்னு. யாராவது பாராட்டணும்னா முதல்ல அந்த பாராட்டுக்கு தகுதியான மாதிரி வேலை செய்யணும். கொஞ்சம் கூட மூளையே இல்லையே உனக்கு? என்கிட்ட 2 பேரும் கேட்டிருக்கலாம்ல, இல்ல ஒருத்தர்கிட்ட ஒருத்தரையாவது சொல்லி தொலைச்சிருக்கலாம்ல. எதையுமே பண்ணல. இப்படி இருந்தா குடும்பம் எப்படி உருப்படும்? இதெல்லாம் சரி பண்ண ஏதாவது பண்ணணும். வீட்ல 2 மருமகள் இருக்கீங்க, அதனால இனிமே வீட்ல 2 சாப்பாடு, தனித்தனியா சமையல், விதவிதமான காய்கறி, அப்புறம் எனக்கு 2 விதமான தலைவலி. சந்தியா, சொல்லுங்க அத்தை. சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த கோடு இருக்குல்ல, இந்த கோடுக்கு இந்த பக்கம் இருக்கிற எல்லா வேலையும் மீனாட்சி நீதான் செய்யணும். இந்த கோடுக்கு இந்த பக்கம் இருக்கிற வேலைகளை எல்லாத்தையும் சந்தியா தான் பாத்துக்கணும். அத்த, எனக்கு நீ புரியல. புத்திசாலி மீனாட்சி. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிடுச்சுல? நான் சொன்னது தெளிவா தானே இருந்தது. இன்னில இருந்து இந்த வீட்டோட சமையல் வேலையெல்லாம் விக்ரமோட பொண்டாட்டி மீனா தான் பாத்துக்கணும். ஆனா வீடு சம்பந்தமான வாங்கல் குடுக்கல் இந்த மாதிரி வேலைகளை எல்லாம் சூர்யா பொண்டாட்டி சந்தியா தான் செய்யணும். அதுவும் இல்லாம சந்தியாவுக்கு சமையல் வேலைகளை பத்தி எதுவுமே தெரியாது. உப்மா பண்ண சொன்னா அவ இட்லி செஞ்சு கொடுப்பா. ஆனா இதுல அவ தப்பு எதுவுமே இல்ல. இவளோட அப்பா அம்மா இவளுக்கு எதுவுமே சொல்லி கொடுக்கலையே. வீட்டுல சமையலறன்னு ஒண்ணு இருக்கிறதே இவளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தானே தெரிஞ்சது. எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சமையலை பத்தி நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லையே. இப்படி மொத்த சமையல் வேலையை என்கிட்ட கொடுத்துட்டு வெளி வேலையெல்லாம் அக்கா கிட்ட கொடுத்தீங்கன்னா எப்படி? நான் இல்ல அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா அது அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்னா அக்காவுக்கு மார்க்கெட்டுக்கு போய் எதுவும் வாங்க தெரியாது. அது மட்டும் இல்லாம இப்ப வெயில் வேற ரொம்ப அதிகமா இருக்கு. அப்பளத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போனா அதுவே தானா புரிஞ்சிடும் அத்தை. அதனாலதான் அத்தை சொல்றேன். அக்காவளை பாவம் இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். வெளி வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேண்டாம். உண்மையை சொல்ல போனா உன்னோட அக்காவை பத்தி நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல மீனா. இவ எதாலையுமே தளர்ந்து போக மாட்டா. எதுவா இருந்தாலும் இவளால தாங்க முடியும். ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த என் புள்ள சூர்யாவே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டா. அந்த வானத்துல இருக்கிற சூரியன் மட்டும் என்ன இவளுக்கு பெரிய விஷயமா? அவ்வளவு தூரத்துல இருக்கிற சூரியனே என் மருமகளை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நீ சொன்ன ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப உண்மை. இவளுக்கு பேரம் பேசி காய்கறி எல்லாம் வாங்க தெரியாது. 150 ரூபாய் கொடுத்து காலிஃபிளவர் வாங்கினவ தானே இவ.
ஆனா பாவம் இவ தப்பு எதுவுமே இல்ல. வீட்ல இருந்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி ஆகணும். வீட்ல உட்கார வச்சு இவள நான் படிக்க வைக்க முடியாதுல்ல. மாசத்துல காய்கறிக்கு 1000 ரூபாய் இல்லாம ஒரு 2000 ரூபாய் ஆகும். ஆனா ஆயிட்டு போகுது. இவ புருஷன் தான் கை நிறைய சம்பாதிக்கிறானே, அத நல்ல உரிமையா செலவு பண்ணட்டும். அத்தை, எப்படியாவது நான் சமைக்கிறதுக்கு கத்துக்கிறேன். சந்தியா, உனக்கு சமைக்கவே தெரியாது, உன்னால சமையல் கத்துக்க முடியாதுன்னு நான் சொல்லவே இல்லையே. போக போக பொறுமையா எல்லாத்தையும் கத்துக்கலாம். ஆனா அதுக்கு முதல்ல மனசால நீ விரும்பணும். ஆனா நீ வீட்டை சுத்தம் பண்ணும்போது டேபிள் மேல இருக்கிற பேப்பரை கையில எடுத்துக்கிட்டு அதை படிச்சுக்கிட்டு நீ உட்கார்ந்துடுற. அப்புறம் சுத்தம் பண்றதே மறந்துடுற. அதே மாதிரி சமையலறையில நீ செஞ்சீன்னா ரொம்ப கஷ்டமாயிடுமே. மனசார நீ முதல்ல மாறு, அதுக்கப்புறமா பொறுமையா எல்லாத்தையும் கத்துக்கலாம். அத்தை, இது எல்லாமே நாளையில இருந்து தானே ஆரம்பிக்க போறீங்க? எதுக்காக கேக்குறேன்னா, இன்னைக்கு நான் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு 11 மணிக்கு புடவையெல்லாம் காட்டுறதுக்காக போகணும். நிறைய பேர்லாம் வருவாங்க. அவரால தனியா சமாளிக்க முடியாது அத்தை. அதனாலதான் கேக்குறேன், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அக்கா சமையல் வேலைய பாத்துக்கிட்டோம். வேண்டாம், அவ எதையுமே பண்ண வேண்டாம். அதுவும் இல்லாம இன்னைக்கு மோகன் என்னதானே சமைக்க சொன்னா, அதனால நானே சமைக்கிறேன். மதிய சாப்பாட்டை பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். சூரியண்ணே, சூரியண்ணே. என்னாச்சு? கடையில தண்ணி வரலண்ணே, இது இப்ப கழுவணும், அதான் கொண்டு வந்தேன். சரி, அங்க வச்சுட்டு போங்க. இங்க பாரு மீனாட்சி, சமையல் வேலையெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம். முதல்ல வெளியில இருக்கிற வேலையெல்லாம் பாரு. போய் அந்த கடாயை தேய்ச்சி வை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நல்ல வசமா மாட்டிக்கிட்டு. இந்த கடை எவ்வளவு பெருசா இருக்கு. இத தேக்க ஆரம்பிச்சுன்னா என் இடம் குறைஞ்சு போயிடும். மீனாட்சி, நீ போ, இத நானே கழுவி வச்சிடுறேன். நீங்க பண்றேன்னு சொல்றீங்களா? பண்ணுங்க. வரைக்கும் எவ்வளவோ முயற்சி பண்ணுங்க, ஆனா என்னால முடியல. என்னால முடியாத எவ்வளவு கஷ்டமான வேலைகளையும் நான் கத்துக்க முயற்சி பண்ணி என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் அதை செஞ்சேங்க. எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கு நான் மனசார முயற்சி பண்ணேன். இது வரைக்கும் நான் நிறைய காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். ஆனா இனிமேல என்னால மனசாட்சிய, என்னோட மானம், மரியாதை இது எல்லாத்தையும் பலி கொடுக்க முடியாது. இனிமே என்னால காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாதுங்க. சந்தியா, நீங்க இந்த வேலையில செய்றீங்க, அத கஸ்தூரி இருக்கால, அவ பாத்துப்பா. பரவாயில்லைங்க, நானே இதை செய்யறேன். சந்தியா, விடுங்கன்னு சொன்ன. நீ சொல்றது சரிதான் சூர்யா. இந்த வேலையெல்லாம் இவ எதுக்கு பண்ணணும்? படிக்கிறதுதான் இவ வேலை. காலேஜ்ல படிக்கிறவளாச்சே. என்னம்மா கஸ்தூரி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் மொட்டை மாடியை சுத்தம் பண்ணுவ? வா, சீக்கிரமா கீழே வந்து இந்த கடாயை முதல்ல சுத்தம் பண்ண. வீட்டுல எவ்வளவு மருமகள் இருந்தாலும் சரி, இனிமே 4-5 வேலைக்காரங்களை வேலைக்கு வைக்க வேண்டி இருக்கும் போல இருக்கு. அம்மா, அது வந்து நான் பக்கத்து ஊருக்கு போறேன். ஒரு பெரிய ஆர்டர்மா, பார்ட்டி அங்கேயே வந்து பேச சொல்லிருக்காங்கன்னு. ரொம்ப நல்லதுப்பா சூர்யா, போயிட்டு வா. தொழில நல்லா முன்னேறணும். மொத்த ஊர்லயும் உன்னோட ஸ்வீட் இல்லாம எந்த வீட்லயும் எந்த விசேஷமும் நடக்க கூடாது. போயிட்டு வாப்பா சூர்யா. அப்புறம் பெரியவரே, பக்கத்து ஊருக்கு போறீங்கல்ல, அப்படியே எங்க கடையோட கடையும் கொடுத்துட்டு வரீங்களா? தெரியும் மீனாட்சி, நீ கவலை விடு, நான் கார்டு எடுத்துக்கிட்டேன். உங்க கடைக்கும் சேர்த்து நான் ஆர்டர் பிடிச்சிட்டு வரேன். பெரியவரே, உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவரு. எதையுமே நீங்க சொல்லாமலே நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. என்னங்க, நீங்க
டிஃபன் சாப்பிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை வேண்டாம், எனக்கு பசி இல்லை.